வணக்கம். நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் வல்லாரைக்கீரை பயிர் பண்ணியிருக்கோம். ஒரு 20 லிட்டர் வாட்டர் கேனை பாதியாக வெட்டி அதில் சாதாரணமான மண்கலவையில் தான் வச்சோம். அழகாக பசுமையாக வளர்ந்துருக்குது. நல்லா படர்ந்து போகும். தரையில் வச்சா படர்ந்து அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பாருங்க, கொடி படர்ந்து போகுது தரையில். குழந்தைகளுக்கு கொடுக்கறது அவ்வளோ நல்லது, ஞாபக சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. இதை துவையல் அரைச்சி சாப்பிட்லாம், சட்னி வைக்கலாம், லேகியம் செஞ்சு சாப்பிட்லாம். நாம் இன்றைக்கி தோசையில் கலந்து செய்ய போகிறோம். அது ஒன்று ஒன்றா பறிக்கணும். இலையை மட்டும் கிள்ளி எடுத்துருவோம். நல்லா பசுமையாக மழைக்கு நல்லா இருக்குது. அந்த கொடியை அப்படியே ஒரு மண் தரையில் வைக்கலாம், இல்லைன்னா ஒரு தொட்டியில் வச்சு நல்லா நிறைய வளர்க்கலாம். கொடியாகவே படர்ந்து போய்கிட்டே இருக்கும், நிறைய வரும். அப்படியே கட் பண்ணி பதியம் போடலாம். இலையை பறிச்சாச்சு. நல்லா தண்ணியில் போட்டு அலசிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைக்கணும். அரைச்ச வல்லாரை விழுதை சாதாரணமாக நம்ம வீட்டில் ஊற்றும் தோசை மாவுலே கலந்து அப்படியே தோசை ஊற்றிக்கலாம். பிடிச்சிச்சின்னா மிளகு ஜீரகம் சேர்த்து அரைச்சிக்கலாம். இதுக்கு கார சட்னி அரைச்சி சாப்பிட்டா நல்லாயிருக்கும்.